அப்பவே நினைச்சேன் விஸ்வா, நீங்களா தான் இருப்பீங்கன்னு. விஸ்வா, நீங்க என்ன பண்ணாலும் அன்பரசி இந்த வாட்டி உங்களால காப்பாற்ற முடியாது. நானும் பாக்குறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு. எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஹலோ சார், ஃபயர் சர்வீஸ் சார். சார், என்னாச்சு? உங்க டீமை வச்சு பாம்பை பிடிச்சிட்டிங்களா? சார், ஆல்ரெடி எங்கள் டீம் உள்ளே இருக்காங்க சார். நீங்கள் பயப்பட தேவையில்லை சார். அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபயர் சர்வீஸ் பீப்புளாக நாங்கள் வரல. கல்யாண மண்டபத்தில் சர்வீஸ் பண்ணுற ஆளுங்களாக தான் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள பாம்பை எப்படியாவது பிடிச்சிருங்க சார். டோன்ட் வரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம். மேடம். யாருங்க? மேடம், ரூம் கிளீன் பண்ண வந்திருக்கோம். 5 நிமிஷத்தில் கிளீன் பண்ணிடுவோம். கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? சரி வாங்க. ரூம் கிளீன் பண்ணணுமா? ரூம் கிளீனிங். பாப்பா, ரூம் கிளீனிங். என்ன சிவகாமி மேடம், பாம்பு வந்திருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு சந்திரசேகர் சார் ஒரு ஏற்பாடு பண்ணல. இப்ப ரூம் கிளீன் பண்றது அவ்வளவு அவசியமா இல்ல? மேடம், உள்ள போயிருக்கிறதே பாம்பு பிடிக்கிற டீம் தான். ரூமை கிளீன் பண்ற மாதிரி பாம்பை பிடிக்கிறதுக்கு என் புருஷன் தான் ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. உங்க யாருக்கும் தெரியாம பாம்பை பிடிச்சிட்டா இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துரும்னு அவர் நினைக்கிறாரு. இவங்க தான் பாம்பு பிடிக்கிற டீம்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க? மேடம், நீங்க இப்ப உள்ள போகலாம். இருங்க. ஏன் சார், நீங்க பாம்பு பிடிக்க தானே வந்திருக்கீங்க? ஆமா மேடம். வெளியே யார்ட்டும் சொல்ல வேண்டாம், மண்டபத்தில் குழப்பமாயிடும். ஐயோ, நாங்க சொல்ல மாட்டோம். இந்த ரூம்ல பாம்பு எதுவும் இல்லை மேடம். எங்க டீம் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருவாங்க. சரி சரி சரி. அப்பா, உள்ள போச்சு. போ, வாங்க உள்ள போலாம். மற்ற வேலையெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கமா? சார், சொல்லுங்க. ஒரு விஷயம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார், யாகத்துல சாமிஜியை பாம்பு கொத்திச்சு சார். சாமி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டார் சார். பாம்பு கொத்திருச்சா? ஆமா சார், இப்பதான் சாமிஜி ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணாரு. அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சார். காலையில முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்தாருன்னு சொல்லியிருக்கா சார். அவரை காணன்னு பதட்டப்பட வேணாம்னு சொன்னார் சார். நான் வரேன் சார். என்ன சந்திரா இப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சுவாமிஜி தான் நல்லா இருக்காராமே. சரிம்மா, நான் ஃபயர் சர்வீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி சந்திரா. ஆமா, அந்த அந்த பாம்பு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த ஃபயர் சர்வீஸ் வந்தாங்கல்ல, அவங்க அந்த பாம்பு புடிச்சிட்டாங்கல்ல. அந்த ஃபயர் சர்வீஸ் டீம் இன்ஸ்பெக்டரோட வெளியில போயிருக்காங்க. என்னது, போயிட்டாங்களா? அப்போ அந்த பாம்பு அந்த பாம்பு சாமியாரை போய் கொத்தி இருக்கு. ஐயோ,
என்ன சிவகாமி சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க பத்மா. அந்த சாமியாருக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. அந்த ஆளு பாம்பை புடிச்சு பையில போட்டுட்டு போயிட்டாரு. என்ன சிவகாமி நீங்க பாம்பு சுவாமிஜியை கடிச்சதுன்னு நீங்க பாட்டுக்கு இவ்வளவு சாதாரணமா கூலா சொல்றீங்க? பின்ன என்ன பண்றது பத்மா? நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என் வீட்டுக்காரரும் என் அத்தையும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஐயோ, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபசகுணமா தெரியுது. ஆனா நீங்க இத அபசகுனம்னு சொல்றீங்க? ஆ? ஆ, என்ன பத்மா இப்படி பேசுறீங்க? கல்யாணத்துல உயிர் பலி ஆகுற அளவுக்கு நடந்திருக்கு. இத வேற எப்படி சொல்ல முடியும்? போச்சு பத்மா, எல்லாம் அபசகுணம் தான். ஆமா பத்மா மேடம், இங்க நடக்கிறதெல்லாம் சரியாவா இருக்கு? எனக்கு என்னமோ பெரிய ஆபத்துல போய் தான் இந்த கல்யாணம் முடியுமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? அம்மா இப்பதான் கரெக்டான ரூட்டை பிடிச்சிருக்காங்க. ஆபத்தா? பத்மா, நான் சொல்றத நீங்க பதட்டப்படாம கேளுங்க. அம்மா, ஃபயர் சர்வீஸ் கிளம்பி போயிட்டாங்கம்மா. என்ன, சுவாமிஜியை தான் பாம்பு கொத்திருச்சு. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல வேலைம்மா, தப்பா எதுவுமே நடக்கலம்மா. ம், ஆ சரிம்மா, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா, பார்த்துக்கங்க. சார், ஆ சார் உங்ககிட்ட பேசணும் தான் சார் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம், நான் தான் நகையை பொண்ணு அழைப்பு நடக்கும்போது போடுறேன்னு சொன்னேன்ல. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். சார், எந்த ஊர்லயாவது கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்த பிறகு வெளியில இப்படி போய் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்குவாளா சார்? எங்கேயாவது இது நடக்குமா சொல்லுங்க சார். என்ன சார் நடக்குதுங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல சார். சார், இங்க இந்த நேரத்துல சாங்கியம் சடங்கு எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு சார். அங்க என்னடானா உங்க பொண்ணு மாரத்தான்ல ஓடிக்கிட்டு இருக்கா. சார், அவன் இந்த மாதிரி பண்றதுனாலதான் இங்க ஃபுல்லா அபசகுனமா நடந்துகிட்டு இருக்கு சார். பத்மா, தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. மேடம். இல்ல பத்மா, சந்திரா அவசரமா பண விஷயத்துக்காக வெளியே போயிட்டு இருக்கா. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. வாங்க. ஆமா மேடம், லேட் பண்ண எல்லாமே லேட் ஆயிடும் மேடம். நான் போய் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நகையை வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். பாருங்க, ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல, இங்க யாகம் பண்ணிட்டு இருந்த சுவாமிஜிய பாம்பு கொத்திருச்சு. இது எவ்வளவு பெரிய அபசகனம். அது யதார்த்தமா நடந்த விஷயம். சாமிஜிக்கு ஒண்ணும் ஆகல. என்ன மேடம் இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? மேம், இது எல்லாமே அன்பரசியால தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மேம். பாருங்க, எனக்கு தெரியாது மேடம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அன்பரசி இங்க வந்து ஆகணும் மேம். பாருங்க மேம், இங்க வந்திருக்கிற என் சொந்தக்காரங்க எல்லாம் இவங்க மாரத்தான் ஓடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு என்ன அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க மேடம். சரி பத்மா, அன்பரசி இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க இருப்பா.
எதுவா இருந்தாலும் வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். ஆஹா. சந்திரா கிளம்பணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆமாங்க, அன்பரசி நீங்க சொன்ன டைம்குள்ள வந்துருவா மேடம். சார் நீங்க சொல்றீங்கல்ல, சரி. இப்ப அவ வரலன்னா அப்ப என்ன சார் பண்ணலாம்? பத்மா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவ இங்க வரலன்னா அப்புறமா கேளுங்க. சந்திரா, அம்மா. டைம் ஆச்சு, நீ கிளம்புப்பா. ஆமாம்மா, ரொம்ப டைம் ஆச்சு. சரி வரேன். பத்மா, உள்ள வாங்க பேசிக்கலாம். மேம் வாங்க உள்ள வாங்க வாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் அந்த கிழவிக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஆமாண்டி. இப்போ அந்த பத்மா கேக்குற கேள்வியில அந்த கிழவி அந்த அன்பரசிய ஓட விடாம பாதியிலே வர சொல்லுவா பாரு. மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? சரி வா. சார் நீங்களா? மேடம் தான் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க. சாரி சார். நீங்க எப்படிங்க? எல்லாம் மஞ்ச சொல்லிட்டா. அப்போ எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியும். முதல்ல வின் பண்ணி 25 லட்சத்தை வாங்கி அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கணும்ல. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ அந்த எனர்ஜி பவுடரை வாயில போடாம செக் பண்ணியே, அப்பவே வந்துட்டேன். அப்போ என் பின்னாடியே தான் ஓடி வரீங்களா? ஆமா தாயே, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ல. நீ என்கிட்ட சொல்லாம வந்தாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துதானே ஆகணும். சார் முடியல. இப்பாரு, மூச்சு வாங்குது, அப்புறம் பேசிக்கலாம், நீ ஓடு. முடியல சார். அன்பரசி, என் கண்ணை பாரு, உன்னால முடியும், உன்னால முடியும். என்ன அனன்யா ஃபோன் பண்ணுது? ஹலோ, சொல்லு அனன்யா. நான் சொன்னதை இப்ப பண்ணிடுங்க. அவளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவள் வந்த உடனே செஞ்சிடுறோம். ஏ அன்பரசி, ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சாகிறதுக்கான டைம் வந்தாச்சுரே. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. விஸ்வா பக்கத்துல இருக்கும் போதே சாக போறேன். சாவு. ஐயோ, இது வேற இந்த நேரத்துல. சரி, சார்ஜ் போடுவோம். இப்ப நீங்க போன் பண்ணியும் அவ எடுக்கல. 1/2 மணி நேரத்துல அவ வந்துருவான்னு சொன்னீங்க. மேம், இப்ப 5 நிமிஷம் தான் மேம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள அவ வரலன்னா ப்ளீஸ் மேம் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கும் மேம். பத்மா, என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா மேம். மேடம், கல்யாண பொண்ணு மேம். அவ ஊர்வலமா வர வேண்டிய நேரத்துல என்ன மேடம் ஒரு மாதிரி அசிங்கமா ஓட்டப்பந்தயெல்லாம் என்ன மேம் இது? மேம், இது வேணா உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு பெருமையா இருக்கலாம் மேம். ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு மேம். மேம் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னதுதான் மேம். மேம், அந்த 1/2 மணி நேரம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு மேம். நீங்க போன் பண்ணியும் அவ எடுக்கல. இப்ப என்ன மேம் பண்ண போறீங்க? ஒண்ணு நல்லா புரியுது மேம். இங்க நடக்கிற எல்லா அபசகுனத்துக்கும் இந்த அன்பரசி பண்றதுதான் மேடம் காரணமே. அன்பரசி ஓடு, அன்பரசி ஓடு, ஓடு அன்பரசி ஓடு. மேடம்,
நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. கங்க்ராட்ஸ். இதுக்கு மேல வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல மேடம். நான் எல்லாரையும் கூப்பிட்டு இப்பவே பேசி ஆகணும். புரிஞ்சுக்கங்க, அன்பரசி வந்துருவா. இல்லையே, நீங்க அரை மணி நேரம்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரே நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இப்ப எப்படி வருவா? வானத்திலிருந்து குதிச்சு கீழே விழுவாளா? என்ன அன்பரசி, உனக்கு கால் பண்ண நீ ஏன் எடுக்கல? சாரி பாட்டி, நான் பார்க்கல. ஏன் பாட்டி, என்னாச்சு? அப்பா எங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்மா. நீங்களா? ஏய், என்ன பெருசா பேசுன? அவளை கொன்னுடுவேன்னு இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்னமா ஆச்சு? அவ இந்நேரத்துக்கு செத்தே போயிருந்திருப்பாமா. கிழிச்ச மா. பின்ன என்ன? அவ வந்து அரை மணி நேரம் ஆகுது, அது கூட தெரியாம. ஆமா செல்லம், அவ வந்துட்டா. இவ சொன்னா நம்ப மாட்டா. நீ வாமா. பெருசா பேசுறா. என்ன சொல்றாங்க? ஒன்னும் புரியலையே. நீ போய் ரெடியாகு. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க பாட்டி. என்ன பாட்டி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி. என்னம்மா? அது அது என்ன நன்யா, நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து இது வரைக்கும் எத்தனை தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? மொத்தம் 9. ஏய், இங்க பாரு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கூலாரு. இங்க பாரு, இன்னும் ஒரு தப்பு தான் பாக்கி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறியா? உன்னாலதான் முடியல தங்கச்சி, விட்டுற வேண்டியதானே. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சார், இதுல என்ன கலந்துருக்கு தெரியுமா? என்ன சார்? நான் மஞ்சு கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷமே இங்க வந்துட்டேன். அப்ப இருந்து உனக்கு தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனன்யா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா?